மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பிழைப்பூட்டுவேன், ஏனென்றால் நீ விசேஷித்தவன். நான் உன்னை பிழைப்பூட்டுவேன், ஏனென்றால் நீ விசேஷித்தவள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எப்படி ஒப்பிட்டு நம்மை சிறந்தவர்களாக காண்கிறார். அவர் நம்மை விசேஷித்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? அப்படி என்ன தகுதியை ஆண்டவர் பார்த்திருக்கிறார்? ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிற தகுதியை நம்மிடத்திலே காண வேண்டும் என்று முயற்சித்தால் நிச்சயமாக நாம் விசேஷமானவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் இறங்கி வந்து நம்முடைய அருகாமையில் இருந்து சொல்லுகிறார், நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு தம்முடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்காக எப்படி ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், அவர் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் 2 உதாரணங்களை சொல்கிறார். இந்த 2 உதாரணங்களையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். 26வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்தில் பறக்கிற பட்சிகளை கவனித்து பாருங்கள், அந்த குருவிகளை கவனித்து பாருங்கள், காகத்தை கவனிப்பாருங்கள், பருந்துகளை கவனித்து பாருங்கள், கழுகுகளை கவனித்து பாருங்கள், புறாக்களை கவனித்து பாருங்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவன் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாமே அவருடைய பார்வைக்கு நன்றாகத்தான் இருந்தது. ஆகவே தம்முடைய சாயலில் உங்களையும் என்னையும் படைத்தார். நாம் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக துணையும் கொடுத்தார், வாழ்வதற்கென்று வளமான ஒரு பூமியை கொடுத்தார். ஆண்டவர் கூடுதலாக நம்மோடு கூட உலாவ, நடக்க, பேச, உறவு கொள்ள ஒவ்வொரு நாளும் தவறாது நம்மை தேடி வந்தார். ஆனால் தேடி வந்த ஆண்டவருக்கு நாம் எதை கொடுத்தோம்? அவர் விரும்பும்படி நடந்து கொண்டோமா, அல்லது விரும்பு அடையும்படி நாம் நடந்து கொண்டோமா? ஆனாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை. சுகமான ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார், வளமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், போதுமான அளவுக்கு நாம் வாழ்வதற்குரிய வசதிகளை கொடுத்தார். ஆயினும் ஆண்டவர் நம்மிடத்திலே வரும்போது அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை காண முடியவில்லை. ஆகவே நம்முடைய மூதாதையர்களான முதல் பெற்றோர் அவர்களை ஆண்டவர் வளமான ஒரு வாழ்க்கையில் இருந்து கடினமான வாழ்க்கைக்கு நேராக அவர்களை வைத்தார். ஆகவேதான் இன்றைக்கு நாமும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் நம்மை தேடி வர ஒருபோதும் தாமதிக்கவில்லை. அவர் அனுதினமும் நம்மை தேடி வருகிறார். ஏன் தெரியுமா? நம்ம கூட நடப்பதற்காக, நம்மோடு கூட உலாவுவதற்காக, நம்மோடு கூட பேசுவதற்காக, நம்மை தனிமையாக விட அல்ல, எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக தேவன் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் தம்மை தேடி வந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவராய் இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார், பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா! என் தேவன் உங்களை பிழைப்பூட்டுகிறார். மை ஃபாதர் ஃபீட்ஸ் யூ. உன்னை பிழைப்பூட்டுகிறார். நீ பிழைத்து இருப்பதற்காக உன்னை ஊட்டுகிறார். ஊட்டுவது என்பது செல்லமாக செய்கிற ஒரு செயல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிறு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் அந்த தாய் அந்த பிள்ளைக்கு ஊட்டுவாள். அது அதை அருந்தி முடிக்கிற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பாள், அள்ளி கொடுப்பாள். நீயாக சாப்பிட்டுக்கொள் என்று அவள் சொல்வதில்லை. அப்படியானால் தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்? ஒரு சிறு பிள்ளையை போலத்தான் பார்க்கிறார். சிறுபிள்ளை போலத்தான் பார்க்கிறார்.
பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் கொடுக்கிற இந்த உபதேசத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நீங்கள் இன்னும் வளரவில்லை, இன்னும் சிறு பிள்ளைகளைத்தான் இருக்கிறீர்கள். ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசத்தை தான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அவர் சொல்லுவார். அப்படியானால் ஒரு சின்ன பிள்ளையா? இல்லை, அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறிய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஊட்டுவேன், நீ பிழைத்திருக்கும்படிக்கு நான் உன்னை ஊட்டுவேன். ஆண்டவர் என்னை ஒரு சிறு பிள்ளையாக பார்க்கிறார். ஒரு வயது முதிர்ந்தவனாக என்னை பார்ப்பதில்லை, இளம் வாலிபனாக கூட ஆண்டவர் பார்ப்பதில்லை, ஒரு சிறு பிள்ளை. ஆகவேதான் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2 சொல்றார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகி ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு சிறு பிள்ளைகளைப் போல பார்த்து, என் பிதாவானவர் உங்களை பிழைப்பூட்டுவார், நீ பிழைப்பதற்காக ஊட்டுவார். இந்த ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் லேவியராகவும் யாத்திராகவும் இந்த அதிகாரங்களை, இதில் உள்ள அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது வித்தியாசமான பலவிதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த பலிகளிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவரவன் வசதிக்கேற்றபடி ஒருவன் ஒரு மாட்டை வாங்கி அதை பலியாக செலுத்தலாம், அல்லது கொழுத்த சிறிய கன்றை அவன் பலியாக செலுத்தலாம், ஒரு ஆட்டை அவன் வாங்கி அதை பலி செலுத்தலாம். ஒன்றுக்கும் இயலாதவன் குருவிகளை வாங்கி அவன் பலி செலுத்தலாம். ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற இந்த பலி சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் ஒரு குருவியை கூட தன்னுடைய பலிக்கு ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் ஜனங்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், ஏழைகள் உங்கள் நடுவிலே இல்லாமல் போவதில்லை என்று உபாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் ஏழையாக இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை குருவிகளாக பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், என்னோடு திருப்புங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசியுங்கள். 29வது வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவள் உண்டாகிலும் தரையில் விழுவதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு சின்ன குருவி கூட தரையில் விழுவதில்லை. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அப்படியானால் இட்ஸ் வெரி சீப், ரொம்ப விலை குறைவான ஒரு பொருள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவர் எங்க வீடு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? வாசிங்கள். சங்கீதம் 84 வசனத்தை கண்டுபிடித்தவர்கள் வாசிக்க பார்ப்போம். 3வது வசனம் வாசிக்க. என் ராஜாவும் என் தேவருமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகையலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த அற்பமான ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள். அவைகளுக்கு ஆண்டவர் எங்க வீடு கொடுத்திருக்கிறாரு? பீடங்கள் அண்டையிலே, பீடங்கள் அண்டையிலே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சாதாரண அடைக்கலான் குருவிக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களிலே வருஷக்கணக்காக சேமித்து வைப்பதில்லை. அவர்களுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறாரு? தேவ சமூகத்திலே, அவருடைய மறைவிலே. யாரும் அவர்களை ஒன்று செய்ய முடியாது. அவருடைய உத்தரவு இல்லாமல், அவருடைய அறிவு இல்லாமல் அவர்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடைக்கலான் குருவியை பார்க்கலாம் நீ சிறப்பாக, இந்த அடைக்கலான் குருவியை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள், சமுத்திரத்தின் ஆழத்தில் உள்ள திமிங்கலங்கள், சமுத்திரத்திற்குள்ளாக இருக்கிற எல்லாவித பிராணிகளுக்கும் ஆண்டவர் எவ்விதமாக போஷிக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். வாசிங்கள். 104ஆம் சங்கீதம் 25 வாசிக்க பார்ப்போம். மட இந்த சமுத்திரம் நிறைந்திருக்கிறது, அதிலே சிறியவைகளும் உண்டு பெரியவைகளும் உண்டு. உண்டு. ஏற்ற வேளைகள் ஆகாரத்தை கொடுக்கிறார்,
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணிகளும் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார் என்கிற விசுவாசம். ஆகவே குறித்த நேரத்தில் அது நோக்கி காத்திருக்கும், ஆண்டவரையே பார்த்து காத்திருக்கும். அவர் ஏற்ற வேளையில அவர் கொடுக்க அவர்கள் வாங்கிக் கொள்ளும், அவர் திறக்க கையை திறக்க அது திருப்தியாகும். ஆண்டவர் சமுத்திரத்திற்கு உள்ளாக இருக்கிற இந்த பிராணிகளை எவ்வளவு அற்புதமாக போஷிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். மூன்றாவதாக நீங்கள் சங்கீதம் 145 15 16 வாசிக்கிறேன். எல்லா ஜீவன்களை பார்க்கிறோம், எல்லாமே உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஏற்ற வேளையில் அவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீர். நீ கையை திறக்கும் போது அதனுடைய வாஞ்சைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து திருப்திப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ஜீவனை கூட விடுவதில்லை. ஆகாயத்திலே, பூமிக்கு கீழே, இந்த பூமியின் மேலே எல்லா ஜீவன்களையும் மிக நேர்த்தியாக அற்புதமாக போஷிக்கிறார். இவைகள் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், இவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார்? இந்த பறவைகளைப் போல, இந்த திமிங்கலங்களைப் போல, இந்த பூமியிலே வாழும் எல்லா ஜீவன்களைப் போல நீங்கள் ஒன்றுக்காக கவலைப்பட வேண்டாம். என்னையே நோக்கி பாருங்கள். Look unto me and you will receive the strength and food. நீங்கள் அவரையே நோக்கி பார்க்கும்போது பலத்தை பெறுவீர்கள், அதோடு கூட ஆகாரத்தை பெறுவீர்கள். இது எப்படியே நடக்குமா? நடக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ரிலை ஆன் மீ, டிபெண்ட் ஆன் மீ. என்னை சார்ந்திரு, என்னிலே நிலைத்திரு, நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அநேக நேரத்தில் நம்முடைய சொந்த பலத்தை முயற்சி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட நடக்க விரும்புகிறார், என்னோடு கூட உறவாட விரும்புகிறார், என்னோடு கூட இணைந்து வாழ விரும்புகிறார். அப்பொழுது ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நாம் விசேஷித்தவர்கள். அதனாலே ஆண்டவர் நம்மை எப்படி போஷிக்கிறார் என்பதை ரூத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தின் பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாயாக. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை செய்கிற எல்லாருக்குமே ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த மனுஷனும் அந்த ஆகாரத்தை தடுக்க முடியாது. ஒருவர் வேலை செய்தால் அதற்குரிய ஊதியத்தை நிச்சயமாக பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த ரூத்துடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண், இவ்வளவு அந்நிய பெண். மோவாபியர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நகோமியினுடைய பிள்ளைகள் இறந்து போனது நிமித்தமாக 2 மருமக்களிலே இந்த ரூத் மாத்திரம் உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவளோடு கூட வந்து விட்டார். தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தபோது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை அண்டி இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்பொழுது நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்களோ ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். எப்பொழுது நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வீர்களோ அப்பொழுது உங்களை அல்ல தட்டி விடுவார்கள், நீ எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுவார்கள். இவள் விடாப்படியாக நம்பி வந்த அந்த மாமியை, அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் அவரை அண்டி இருப்பேன் என்று சொல்லி வந்தாள். அவள் வரவேண்டிய அடைக்கலமாக கொண்டிருக்கிற அந்த நகோமியின் இடத்திலே